2 3 பேர் என் நாமத்தினால் ஒருமனப்படுவீர்களோ அங்கே உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன வாக்களித்த கர்த்தர் இந்த காலையில் நம்மோடு உலாவுகிறதற்காக நம் ஜெபத்தோடு ஆராதனைக்கு நம்மை சமர்ப்பிப்போம். சர்வலோகா தீப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிதனை நமஸ்காரம் தாரை கடலோயிர்வான் சகலமும் படைத்த தயபரபிதாவே நமஸ்காரம் தாரை கடலோயிர்வான் சகலமும் படைத்த தயபரபிதாவே நமஸ்காரம் பரிசுத்த ஆவியே நமஸ்காரம் பரம சத்குருவே நமஸ்காரம் ஆருபேயாடியாரகத்தினில் வாசிக்கும் ஹரியசித்தே சதா நமஸ்காரம் அகத்தினில் வாசிக்கும் ஆரியசித்தே சதா நமஸ்காரம். சேனைகளின் தேவனாகிய எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு நீர் பிரமாணத்தை தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர் ஆனபடியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வாக்களித்த கர்த்தர் இந்த பரிசுத்த ஆராதனையில் எங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பாடல்களினாலும் சங்கீதங்களினாலும் வேத வாசிப்பினாலும் மண்டாட்டுக்களினாலும் ஆராதனையினாலும் வார்த்தைகளினாலும் இந்த காலையில் எங்களை தகுதிப்படுத்தி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம், வர வேண்டியவர்களுக்காய் ஸ்தோத்திரம், வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆராதனையில் கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆராதனுடைய முழு பகுதிகளை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரும் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்பட
மத்தியில் வந்திருக்கிறார். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிற தேவன் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். சேராவின்களால் ஆராதிக்கப்படுகிற தேவன் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். தூதர்களால் போற்றி துதிக்கப்படுகிறவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், என்னை காண்கிற ஒரு தெய்வம் இந்த காலையில் வந்திருக்கிறார். மோசையோடு தேவ சமூகத்திலே தேவன் சம்பாஷிக்கும் பொழுது மோசை கேட்டான், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன என்று மோசை கேட்டான். மோசையோடு கத்த சொன்னான், நான் இருக்கிறவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த காலையில் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், செங்கடலை இரண்டாக வேர்பிரித்தவர். வாயை திறந்து சொல்லுங்க, செங்கடலை இரண்டாக வேர்பிரித்தவர். இந்த நாளிலும் அவர் அற்புதம் செய்கிறவர். அவர் கானாவூர்ல கல்யாணத்துல தண்ணீரை ரசமாக மாற்றின தேவன் இந்த காலையிலே நம்முடைய மத்தியில் வந்து சொல்கிறார், உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு, உனக்கு ஒரு உயர்வை தருவதற்கு, உனக்கு ஒரு மேன்மையை தருவதற்கு இந்த காலையிலே பரலோகத்திலிருந்து இறங்கி உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் வலது பக்கத்தில் நின்று சொல்லுகிறேன், பயப்படாதே, இதோ நான் மோசையோடு இருந்தது போல தேவ சமூகத்தில் உன்னோடு கூட இருப்பேன். வாயை திறந்து சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நானே உன் பரிகாரியான கர்த்தர். எல்லாரும் வாயை திறந்து கரங்களை தட்டி, பரிசுத்த தேவனே, பரிசுத்த இரட்சகரே, பரிசுத்த தேவாதி தேவனே, எங்கள் மத்தியில் நீர் வந்திருப்பதற்காய் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் எல்லாம் ஸ்தோத்தரிப்போம், ஆர்ப்பரிப்போம். ஆனந்த தைலத்தினால் இந்த காலையில் உங்களை அபிஷேகம் பண்ணுகிற தேவன், ஓ வல்லமையால் உங்களை நடத்துகிற தேவன், சிறகுகளினால் உங்களை ஏந்தி செல்கிற தேவன் இந்த காலையில் உங்கள் மத்தியில் உலாவுகிறார். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரத்தோடு அவர் பாதத்திலே அவர் முகத்தை நோக்கி பார்த்து, ரெண்டு கள்ளர்களின் மத்தியிலே ஓ மூன்றாணிகளால் கடாவப்பட்டவராய், சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டவராய், அந்த கேடடைந்த இயேசுவனுடைய முகத்தை பார்த்து அவர் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து இந்த பாடலை கருத்தாய் உணர்ந்து பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாக, என்னை பலசாலியாக என்னை மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து பாடி அவரை ஆராதிக்க, அவர் நாமத்தை உயர்த்த, எல்லா கரங்களை தட்டி அவரை ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்த, எல்லாரும் இணைந்து இந்த பாடலை கருத்தாய் உணர்ந்து கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள, இந்த காலையிலே பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாக மாற்றும். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானை மாற்றுதையா. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானை மாற்றுதையா. தேவ பிரசன்னம், கரங்களை உயர்த்தி, ஓ தேவ பிரசன்னம், செல்லுதே, ஆகாய் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போக, எல்லா கரங்களை கட்டி உற்சாகத்தோட உங்களை பலவானாக மாற்றும். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. கரங்களை தட்டி சொல்லுங்க, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே உம்மை பணிகிறார்களே. சொல்லலாமா? தூதரெல்லாம் பரிசுத்தரே உம்மை பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா. வலது கரத்தை உயர்த்தி, தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் தேவாலயத்தை நம்மை நிரப்பி, தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே.
செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். ஒருவேளை சொல்லுங்க, பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன். எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆமென். என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஒரு விஷயம் என்னை நிரப்பிடும். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் ஒரு விஷயம் என்னை நிரப்பி அருளும் என்று சொல்லி நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம். எல்லாம் இணைந்து சொல்லுங்க, என்ன ஆனந்தம், தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். கரங்களை அசைத்து, ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே. இந்த பூமிக்குரியவன் அல்ல ஆண்டவரே, நானே உம்முடைய பரிசுத்த பரலோகத்துக்கு உரியவன். இந்த பூமியில உம்மை ஆராதிக்கும் பொழுது, இந்த பூமியில உம்மை உயர்த்தி பரிசுத்தமாய் வாழும் பொழுது, ஒரு காலம் வரும் எங்களை பரிசுத்த அலங்காரத்துடனே உம்முடைய பரிசுத்த நகரமாகிய சியோனுக்குள் எங்களை அழைத்து செல்வேன். எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை உங்க பிள்ளையாக மாற்றுங்கப்பா, எங்களை தகுதி உள்ளவனாக மாற்றுங்கப்பான்னு சொல்லி இந்த காலையில கடந்த நாட்கள் முழுவதும், இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்மை சுகமாய் பத்திரமாய் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தவராய், நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அவர் நம்மை தாங்குகிறவராய், தகப்பனை போல தாயை போல நம்மளை ஒவ்வொரு நொடிகளிலும் சுமந்தாரே, அவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. ஆபத்து நிறைந்த பிரயாணங்கள், குடும்பத்தில் நெருக்கங்கள், குடும்பத்தில் சோர்வுகள், குடும்பத்தில் எதிர்பாராத சில இன்னல்கள், இடையூறுகள், இழப்புகள், சில நிந்தனைகள், நெருக்கங்கள், இழப்புகள், சோர்வுகள், ஏமாற்றங்கள் எங்க வாழ்க்கையில வந்த பொழுதும் கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்தினீரே, கர்த்தர் கரம் பிடித்து தாங்கினீரே, கரம் பிடித்து எங்களை சூக்கி சுமந்தீரே. எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்கு வாயை திறந்து சொல்லுங்க. எங்க குடும்பத்துக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு, எங்கள் தேசத்துக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு, எங்க பிள்ளைகளுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு, எங்க சபைக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு, எனக்கு செய்த எல்லா கையின் பிரயாசங்களிலே செய்த எல்லா உதவிகளுக்கு உமக்கு நன்றி, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி ராஜாவேன்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை
நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? ஆராதனை நாயகன் நீரே இயேசப்பா, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஒரு விஷயம் கூட, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தவர், ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஏசப்பா நீர் விடிவெள்ளி அப்பா, விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே ஏசப்பா, ஆராதனை. தகுதி இல்லாத இடங்களில் எல்லாம், தள்ளப்பட்ட இடத்திலெல்லாம் உம்மை ஆராதித்தது நிமித்தமாக, உம்மை ஆராதித்தது நிமித்தமாக எங்கள் எல்லைகளை நீர் விரிவுபடுத்தினீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உயர்வை தந்தீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ள சமாதானத்தை தந்தீர் ஆண்டவரே. ஆராதிக்கிறவனுக்கு உயர்வை கொடுக்கிறவர், ஆராதனைக்கு நன்மைகளை தருகிறவர், ஆராதனைக்கு எல்லா நிலைகளும் அவனை திருப்திப்படுத்துகிறவர், சம்பூரணத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த காலையில் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக, ஒரு மந்தையை கரவலாடுகளை போல மேய்த்து உயர்த்தி கனப்படுத்துகிறது போல இந்த வருடத்தின் இந்த 8 மாதம் முழுவதும் எங்களை தூக்கி சுமந்த கிருபைகளுக்காக, ஒவ்வொரு நொடிகளிலும் நீர் எங்களை தாங்கின கிருபைகளுக்காக உமக்கு கோடி கோடி நன்றின்னு சொல்லி, ஓ வேதம் சொல்கிறது மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் சமூகத்தில் இருட்டோடு மகதேனா மரியாள் மற்ற மரியாள் தேவ சமூகத்தில் கல்லறையை தேடி வந்த பொழுது, துக்க முகத்தோடு அந்த கல்லறைக்கு வந்த பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய காரியம் காத்திருந்தது. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த தேவனுடைய சமூகத்தில் வந்து இந்த வாரத்தில் என்னென்ன தேவைகளோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, உங்கள் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். உங்கள் துக்கங்களை காட்டினவர் உங்களுக்கு பெரியவர். உங்களுக்காக அவாந்தர வழிகளில் ஆறுகளை உருவாக்குகிறவர், மான்கள்களை போல உங்களை ஓடச் செய்கிறவர், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், உங்கள் வியாதியை உங்களை விட்டு நீக்குகிறவர், உங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறவர், உங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறவர். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை இந்த வாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுகிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ கையிட்டு செய்கிற வேலைகளும் உன் களஞ்சியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ கையிட்டு செய்கிற பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் அலங்கத்துக்குள்ள சந்தோஷத்தை காண்பீர்கள். வாயை திறந்து சொல்லுங்கள், உங்கள் அலங்கத்துக்குள்ள சந்தோஷமும் உங்கள் அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பதாக. நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுப்பீர்கள். உங்களை கடன் வாங்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். துக்க முகத்தோடு வந்திருக்கிற உங்கள் துக்கத்தை அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இந்த ஏழை கூப்பிட்டான், அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கு விலக்கி காத்தார்.
சொல்லுகிறார், நம்முடைய தேவன் உயிரோடு எழுந்த தேவன். நம்முடைய தேவன் உயிரோடு எழுந்த தேவன். உங்களுக்குள்ள ஒரு உயிரையும் சத்துவத்தையும் உயர்வையும் கட்டளையிட அவர் இந்த காலையில் உங்கள் மத்தியிலே அசைவாடி உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவர். உங்கள் துக்கங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லவர். உங்களை 1000 மடங்கு உயர்த்த வல்லவர். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, இயேசுவினுடைய முகத்தை பார்த்து உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனில் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஒரு விசை கூட உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய். யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? ஜீவனில் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஒரு விசை கூட அல்லேலூயா. எஸ், ஆமென். நன்றி பிதாவே. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, நான் உம்மை ஆராதிப்பதற்கு காரணம் உம்முடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. நீர் சொன்னபடியே உயிர் தெழுந்தீர். பாதாளம் வென்றவரே, உம்மை மனம் விட்டு உள்ளத்தின் ஆழத்தை கர்த்தர் கரத்திலே ஒப்பு கொடுத்து மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய். ஜனம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள். ஜனம் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். உன் நம்பிக்கையை வீணடிக்காதபடிக்கு உன்னை நம்பின ஆண்டவர் உன்னை கைவிடுவதில்லை. அவரை ஆராதித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. நல்ல ஆண்டவரே, துதித்தலுடனே ஒரு சந்நிதிக்கு முன்பதாய் வாருங்கள். சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடி ஆராதிக்க தந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பலமுள்ளவனாயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்வது என் தேவனுக்கு லேசான காரியம். எங்கள் ஆராதனையை பிரியப்பட்டீரே, எங்கள் ஆராதனையை நீர் அங்கீகரித்தீரே. ஆடுகள் மேய்த்தவனை ஆராதனை நிமித்தம் அரசனாய் உயர்த்தின. ஓ, பக்தனை போல ஆராதிக்கிறவனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். இந்த காலையில எங்கள் குடும்பங்கள் தொடர்ந்து கேட்க போகிற வார்த்தைகள், பரிசுத்த ஆராதனை ஒவ்வொரு நொடிகளிலும் நீர் எங்கள் மத்தியில் உலாவும் பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே கர்த்தர் வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனை மண்டலங்களை ஒருநிலைப்படுத்த போகிறோம். ஜெபத்தோடு இந்த வார்த்தைக்கு நேராக உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுக்குள்ளே ஒப்பு கொடுக்க ஜெபத்தோடு நாம் நிற்போம். வாசிக்கலாம். யாக்கோபனுடைய நிருபம் 4 அதிகாரம் வசனம் 10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நம்பிக்கையின் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தாரும். ஜனம் ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் பரிசுத்த ஆவியானவரே வந்திருக்கிறார்கள். ஜனத்தின் மத்தியிலே இடைபடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் உங்களை உயர்த்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை உயர்த்துவார். கடந்த நாளிலே நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த சபையில் என்னை பிரசங்கத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ அந்த மேடையில் நாங்க 3 பேர் அமர்ந்திருக்கிறோம். ஸ்தல போதகர், எனக்கு முன்னும் பின்னும் தெரியாத ஒரு நபர் அதிலே அமர்ந்திருக்கிறோம். ஆராதனை முடிந்தது, தேவ வார்த்தை முடிந்தது. நாங்க 3 பேரும் ஒருமித்து அந்த போதகருடைய வீட்டில் ஆகாரம் புசிக்க உட்கார்ந்தோம். கொஞ்சம் ஆகாரம் வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்பொழுது என் பக்கத்தில் இருந்து ஒரு சொன்னாரு, ஐயா, இந்த இடம் எல்லாம் என்னுடைய சொந்த இடம். அல்லேலூயா. இந்த இடம் எல்லாம் எங்களை சொந்த இடம். தேவாலயத்தை கட்டி கொடுத்தது நான் தான். கல்லறைக்குள்ள எல்லா முகாந்திரங்களை உருவாக்கினவர் நான் தான். ஆனால் எனக்கும் என் மனைவிக்கும் ஊழியம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இல்லாததுனால இப்போ இந்த போதகரை இந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறோம். ஏகதேசம் என்னுடைய கணிப்பு சரியா இருக்குமே, ஆனால் ஒரு 1 ஏக்கர் அடங்கின இடமாகும் அந்த திருச்சபை. தான் அந்த ஒரு இடத்தை கொடுத்ததாகவும் அல்லது இவ்வளவு நிலையிலே இந்த தேவாலயத்தை உயர்த்தி கொண்டு வருவதற்காக அவருக்குள்ள எந்த பெருமையும் இல்லை. இந்த நல்ல நாளிலே நாம் வாசித்த வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை ஒருநிலைப்படுத்துவதற்கு முன்பாக யாக்கோபினுடைய நிருபவத்தை உங்களுக்கு சில விளக்கங்களை சொல்லி, இந்த யாக்கோபின் நிருபவத்திலே வாசித்த வசனத்தில் அடங்கியிருக்கிற மறைப்பொருளை உங்களுக்கு ஜெபத்தோடு எடுத்துரைப்பதற்கு இந்த காலையிலே தேவன் என்னை உங்கள் மத்தியிலே நிறுத்தி இருக்கிறார். யாக்கோபினுடைய நிருபத்தை ஸ்டடி பண்ணும் பொழுது மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 37 வரை உள்ள வசனத்தை வாசிக்க சொல்ல, இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தை குறித்து மிக வெளிப்படையான தெளிவான ஒரு மெசேஜை மத்தேயு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய மலை பிரசங்கத்தினை மிக ஊன்றி நின்று கொண்டு இந்த பிரசங்கத்தை வாழ்வில் அபியசிக்க வேண்டும் என்று, நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று யாக்கோபு புத்தகத்தின் நிருபவத்தின் எழுத்தாளன் மிக துல்லியமாக எடுத்துச் சொல்கிறார். அதை உங்களுக்கு ஒரு 13 காரியத்தை சொன்ன பின்பு இன்னைக்கு கேட்க போகிற வார்த்தையை உங்களுக்கு எடுத்து கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெற ஜெபத்தோடு நிற்கிறேன். நம்பர் 1, யாக்கோபினுடைய நிருபவத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை பார்க்க சொல்ல, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் மலை பிரசங்கத்தில் பிரசங்கித்தது போல நிருபவ எழுத்தாளன் சொல்லிக் கொடுக்கிறான். சோதனை வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அதில் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாக்கோபின் நிருபவ எழுத்தாளன் மலை பிரசங்கத்தை மையப்படுத்தி சொல்லுகிறார். இரண்டாவதாக யாக்கோபினுடைய நிருபவம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்க சொல்ல, ஒன்றிலும் குறைவுபடாதபடிக்கு பூரண நிறைவுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நிருபவ எழுத்தாளன் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா.
இது முகவரிக்காக நீங்கள் தெரிந்திருப்பதற்காக, இதை நீங்கள் புரிந்திருப்பதற்காக நான் இதை எடுத்துக் கொடுக்கிறேன். மூன்றாவதாக 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனோடு ஜெபிக்கும் பொழுது ஜெபத்திற்கு பதில் உண்டு என்று யாக்கோபின் நிருபம் எழுத்தாளன் ஜெபத்திற்கு பதில் உண்டு என்பதை மலை பிரசங்கத்தில் இயேசு பிரசங்கித்ததை எடுத்துக் கூறுகிறார். நாலாவதாக 1ஆம் அதிகாரம் யாக்கோபு 1:9 படிக்கும் பொழுது, எளியோர் மகிழப்பட வேண்டும், எளியோர் சந்தோஷிக்கப்பட வேண்டும் என்று நிருப எழுத்தாளன் சொல்லிக் கொடுக்கிறார். ஐந்தாவதாக யாக்கோபு 1:20 பார்க்க சொல்ல, கோபப்படக்கூடாது. நமக்கு கோபம் தான் எல்லாருக்கும், அல்லேலூயா. நமக்கு அடிக்கடி வருகிறது ஒரு பெரிய நோயாகும் கோபம். ஆறாவதாக 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இரக்கம் செய்யுங்கள், கர்த்தர் உங்கள் பேரில் இரக்கம் செய்வார். ஏழாவதாக 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை வாசிக்க சொல்ல, விசுவாசம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், விசுவாசத்தினாலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எழுத்தாளன் படிப்பிக்கிறார். எட்டாவதாக 3ஆம் அதிகாரம் யாக்கோபு 3:17-18 வாசிக்கும் பொழுது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நீங்க 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஒருவருக்கே ஊழியம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தபடியாக 9ஆவதாக 4ஆம் அதிகாரம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவருக்கு ஒருவர் நேசியுங்கள், விரோதத்தை உருவாக்காதீர்கள் என்று நிருப எழுத்தாளன் சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் யாக்கோபு 5:2 வாசிக்க சொல்ல, பூமியில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதிருங்கள், உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேமித்து வையுங்கள் என்று எழுத்தாளன் படிப்பிக்கிறார். 11ஆவதாக 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க சொல்ல, தாழ்மை உள்ளவர்களாக உணர்வுடையவர்களாக இருங்கள் என்று இந்த எழுத்தாளன் படிப்பிக்கிறார். 13ஆவதாக 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க சொல்ல, பாடுகள் நீடிய பொறுமையை கற்றுக் கொடுக்கும் என்று எழுத்தாளன் நம்மை படிப்பிக்கிறார். கடைசியாக 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், சத்தியத்திற்கு பணிந்திருங்கள் என்று எழுத்தாளன் நம்மை மலைப்பிரசங்கத்தில் இயேசு எடுத்து சொன்னதை நிருப எழுத்தாளன் நம்மை படிப்பிக்கிறார். அதில் அடங்கியிருக்கிற ஒரு வேத வசனத்தையாகும் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். அவர் உங்களை உயர்த்துகிறவர். 8 காரியங்களை ஆகும் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி ஜெபத்தோடு உங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட ஜெபத்தோடு நிற்கிறேன். நம்பர் 1, தேவனாகிய கர்த்தர் அல்லது ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் நானும் கர்த்தர் சமூகத்தில் 1வது தாழ்மைப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், மேட்டிமையானவனை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். இந்த காலையிலே தாழ்மையினுடைய சிகரமாகும் அல்லது தாழ்மையினுடைய டெபினிஷன் ஆகும் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆதலால் யாக்கோபுக்கு நிருபத்தை எழுதும் பொழுது நிருப எழுத்தாளனை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் படிப்பிக்கிறார், நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். உலகத்தில் பெரியவர்களிடத்திலே தாழ்மைப்படுவோம், நம்மை வளர்த்தி ஆளாக்கினவர்களுக்கு முன்பதாக தாழ்மைப்படுவோம், நாம் பணிபுரிகிற நமக்கு மேலே உள்ள அதிகாரிகளுக்கு நாம் தாழ்மைப்படுவோம், நல்லது. ஆனால் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் அல்லது கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். அப்படி தாழ்மைப்படும் பொழுது தேவனாகிய கிறிஸ்து இந்த காலையில் சொல்லுகிறார், அவர் உங்களை உயர்த்துவார்.
ஆதலால் இன்னைக்கு காலையில உலகத்தில் உள்ள சகல மக்களிடத்தில் தாழ்ந்து போகிறோம், விட்டு கொடுக்கிறோம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார், நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி, அப்படி ஒரு தாழ்மைப்படுகிற ஒருவனுடைய வாழ்வில் தேவன் அவனை உயர்த்துவார். கடந்த 20ஆம் தேதி அகஸ்தியர்புரத்தில் உள்ள ஒரு ஊழியர் கூடுகைக்கு கர்த்தர் வார்த்தையை பிரசங்கிக்க நான் அழைக்கப்பட்டிருந்தேன். 42 பேர் பாஸ்டர்ஸ் வித் அவங்களுடைய துணைவிமார்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் மத்தியில் நான் சொன்னேன், இன்றைக்கு இவ்வளவு உயர்வுக்கும் மேன்மைக்கும் என் பின்னால ஒரு தாழ்மையை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு நான் நிற்கிற இந்த மிஷன் எனக்கு ஒரு அங்கீகாரமான பதவியை தந்தது. ஒரு நல்ல உயர்வான மதிக்கத்தக்க விதத்தில் அங்கீகாரத்தை தந்தது. ஆனால் அந்த அங்கீகாரத்தை எப்பொழுதும் எங்குள்ள சேருக்களையும் சர்ச்சுக்குள்ளையும் காட்டுவதில்லை. சபையில் எந்த வேலை நடந்தாலும் அந்த வேலையில் ஒரு பங்காளியாக மாறுவதற்கு, ஒரு வேலைக்காரனாக மாறுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்று சபையோடு சொன்னேன். அப்பொழுது கூட்டெல்லாம் முடிந்து ஒரு ஊழியர் என் கூட நடந்து வந்து சொன்னாரு, ஐயா, நீங்க பிரசங்கிக்க சொல்ல எங்க பக்கத்துல ஒரு ஊழியக்காரனுடைய அனுபவத்தை நான் உணர்த்தப்பட்டேன். அவர் ஆரம்ப காலத்தில் அந்த தேசத்துக்கு வந்து தான் ஆற்றின சேவை என்பது, தான் ஒரு பெரிய பதவியை வகித்தாலும் கர்த்தருக்காக எளிமையான வேலை செய்வதற்கு அவர் கற்றுக்கொண்டார். இன்னைக்கு காலையில் சபையோடு கர்த்தர் கேட்கிறார், விசுவாச குடும்பங்களோடு கர்த்தர் பேசுகிறார், நான் உங்களை உயர்த்த ஆசைப்படுகிறேன். உங்களை எல்லாரை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்திலே நான் உங்களை கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன். ஆனால் இந்த யாக்கோபின் நிருபவ எழுத்தாளன் சொன்னது போல நான் கர்த்தருக்கு தாழ்மைப்பட, கர்த்தர் பாதத்தில் சரணடைய, கர்த்தர் பாதத்தில் தாழ்மை அடைய எனக்கு ஒரு கிருபை தாரும். அப்படி நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டோம் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவது நிச்சயம் என்பதை இந்த காலையிலே கர்த்தர் உங்களை படிப்பிக்கிறார். அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, எனக்குள்ள என்னுடைய பெருமை, எனக்குள்ள மேட்டிமை எல்லாம் என்னை விட்டு எடுத்து உங்க பாதத்தில் தாழ்மை அடைய கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரிடத்தில் கடந்து வர கர்த்தர் அழைக்கிறார். இரண்டாவதாக வாசிக்கலாமே, 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 6 திருப்பிக் கொள்ளுவோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பலமுறை அடங்கி இருங்கள் என்ற வார்த்தையில பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். இந்த நல்ல காலையிலே இரண்டாவதாக ஆண்டவர் என்னையும் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், திருச்சபையே, விசுவாச குடும்பமே, தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், என்னை அவர் உயர்த்த வேண்டும் என்றால், இரண்டாவது அடங்கி இருக்கணும். என்னது? அடங்கி. இன்னைக்கு அடங்கி இருக்கிற அனுபவம் இன்னைக்கு டோட்டலி விசுவாசிகளுக்கு குறைவு. விசுவாசியே, நீ கர்த்தர் பாதத்தில் அடங்கி இருந்தால் ஒரு ஏற்ற காலம் வரும், அது உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்கும். ஒரு கோழி தான் 21 நாட்கள் அடையிருந்து, ஒருவேளை அது 17 15 12 முடிந்தால் அவ்வளவு கோழி முட்டை விரிந்து குஞ்சிகளாகும் பொழுது, அந்த கோழி குஞ்சி சுயமாக தான் ஆகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கான காலம் வரையும் தன்னுடைய தாய் கோழிக்கு அந்த குஞ்சு என்னதற்கு அடங்கி இருக்கிறது. ஒருவேளை எதிரியானவன் மேகத்தில் வானத்தில் பறக்கும் பொழுது அந்த தாய்ப்பறவை குஞ்சுகளுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறது.
சத்தத்தை கொடுக்கிறது. அந்த சத்தத்தின் நிமித்தமாக அந்த குஞ்சுகள் எங்கே வருகிறது? சிறகுகளுக்குள்ளே வருகிறது. அது அப்படி அடங்காதிருக்குமே, ஆனால் ஏதோ ஒரு காக்கையோ மற்ற பறவைகளோ அந்த குஞ்சியை பறித்து கொண்டு போய்விடும். அதை போல இந்த சத்தத்தை கவனிக்கிற திருச்சபையே, விசுவாச குடும்பமே, இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், ஆகையால் ஏற்ற காலத்தில் உங்களை எல்லாரும் ஆண்டவர் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கைக்குள்ள எப்படி இருக்கணுமா? அடங்கி இருக்கணும். வாலிப பிள்ளையே, சின்ன குழந்தையே, பெரியவர்களே, முதிர்ந்தவர்களே, மூப்பர்களே, இந்த காலையில நீங்களும் நானும் கர்த்தர் சமூகத்துக்கு முன்பதாக உங்களை உயர்த்துவதற்கு யார்கிட்ட இருக்கணும்? கர்த்தர் சமூகத்தில் அடங்கி இருக்கணும். ஆரம்ப காலத்தில் சிபிஎம் என்ற ஒரு சர்ச் இருந்தது. இப்ப அந்த சர்ச்சுக்கு பேர் டிபிஎம் ஆகும். என்னது? டிபிஎம். இந்த திருச்சபையிலே ஒரு போதகராக சீக்கிரத்தில் யாரும் வர முடியாது. அந்த போதகருக்கு நீண்ட நாட்கள் அவருடைய வஸ்திரத்தை அலக்கி கொடுக்கணும், அவருக்கு பணிவிடை செய்யணும். ஒரு காலம் வரும் பொழுது அவர் மனதில் இவர் இந்த ஊழியத்திற்கு தகுதி உள்ளவன் என்று ஆகும் பொழுதுதான் அந்த ஸ்தானத்தில் அவர் உயர்த்தப்படுவார். இன்னைக்கு காலையில பல நேரத்தில் நம்ம பிள்ளைகள் நமக்கு அடங்குவதில்லை. குடும்ப உறவிலே 2 பேரும் அடங்கி போவதில்லை. பல நேரங்களில் சபையிலும் நாம் அடங்கி போவதில்லை. ஆனால் வேதம் நம்மை படிப்பிக்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்துவேன். தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். நான் இன்றைக்கு என்னுடைய சிறு வயதையும் என்னுடைய வாலிப வயதையும் என்னுடைய 25 வயதுக்கு மேற்பட்டுள்ள லைஃபையும் இந்த 52 வயதையும் கம்பேர் பண்ணுகிறேன். பல இடங்களில் பல இடத்தில் பெற்றோருக்கு, நான் போன திருச்சபைக்கு, என்னுடைய போதகருக்கு, எல்லா நிலைகளிலும் நான் அடங்கி இருந்தது பொழுது, ஒரு ஸ்தாபனத்திற்கு நான் அடங்கி இருந்த பொழுது, ஸ்தாபனம் என்னை ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிலையில் உயர்த்தினாலும் ஆண்டவர் அதைவிட இரட்டிப்பான உயர்வை வாழ்க்கையில் தந்திருக்கிறார். அதனால் உங்கள் எஜமானனுக்கு நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். நீங்கள் போகிற திருச்சபைக்கு உங்களை எந்த நிலைகளிலும் உங்களை ஒரு அடிமையாக சபை வைப்பதே கிடையாது. ஆனாலும் சபை ஒரு போதகருக்கு அல்லது தேவனுக்கு முன்பதாக அடங்கி போன ஒரு விசுவாசினா கடைசி வரை அந்த விசுவாசி சபையுள் இருப்பான். சபையே, உங்களை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். விசுவாசியே, உங்களை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். ஆனா நிபந்தனை அடங்கி, எப்படி? அவருடைய பலத்த கையில அடங்கி இருங்கள். அதனால் இந்த காலையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உன்னை நான் உயர்த்துவேன். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆனால் நீ பலத்த கைக்குள்ள அடங்கி போக வேண்டும். ஊர்ல ரவுடி ஆகிற ஒருத்தன் யாருக்கும் அடங்க மாட்டான். ஆனால் கடைசி அவனுடைய முடிவு என்பது மரணத்தில் போய் நிற்கும். சபையே, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நம்ம வேதத்தை வாசிக்க சொல்ல அல்லது பிரசங்கம் கேட்க சொல்ல, நம்ம தனியா ஜெபம் பண்ண சொல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ள இடப்படுவார். தெரியுமா? நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஓவர் ட்ராக் பண்ணுகிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல கணவனை மீறுகிறேன், மனைவியை மீறுகிறேன், போதகரை மீறுகிறேன், சபையை மீறுகிறேன், அல்லது கர்த்தரையே மீறுகிறேன். அதை சொல்லியும் கேட்காதவர்களாய் நம்ம போகணும். அந்த மனுஷனை திருத்தவே முடியாது. மூன்றாவதாக, உபாகமங்களின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1 உங்களுக்கு சில வசனங்கள் உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச வசனம், அதை ஒருவர் சத்தமுயர்த்தி வாசிக்கலாமே. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியே செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு
அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க பாக்கியுள்ள வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிற வசனம், நான் உங்களை வாசிக்க சொல்லுவதில்லை. நீங்க அதை நான் நல்ல தெளிவாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். மூன்றாவதாக, கீழ்ப்படுகிறவனை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா. உலகத்தில் எல்லா படிகளை விட கீழ்ப்படிதல் ஒரு மனிதனுடைய வாழ்வில் உயர்வை கொண்டு உயர்வுக்கு கொண்டு வழி நடத்தும். நான் எல்லா வீடுகளில உங்க வீட்டுல ஏதாவது நல்ல காரியம் நடக்க சொல்ல, ஒரு தொழில் தொடங்க சொல்ல, உங்க வீடு பிரதிஷ்டைக்கு இந்த வசனத்தை வாசிப்பது உண்மை. இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நீ உண்மையாய் கை கொண்டால், கீழ்ப்படிந்தால், அதன்படி வாழ்ந்தால், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் மாப்பிசகிற தொட்டியும் உன் கலசமும் ஆசீர்வதிக்கப்படும். 14ஆம் வசனத்தை கம்ப்ளீட் பண்ண சொல்ல எழுத்தாளன் சொல்லுகிறார், உன்னை வால் அல்ல உன்னை தலையாக்குவேன், உன்னை கீழல்ல உன்னை மேலாக்குவேன். அதுக்கு பின்ன வருகிற வசனங்கள் எல்லாம் சாபமாகும். உங்களுக்கு ஒரு சாபமான தேவ வார்த்தையை சொல்லி உங்கள் சிந்தனை மண்டலங்களை குழப்பி ஒரு சோர்வோடு உங்களை இந்த இடத்துல இருந்து அனுப்ப ஆசைப்படல. உங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு காலையில இந்த ஆராதனை உங்க வீட்டுக்கு அனுப்ப விரும்புகிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய பிரமாணங்களையும் தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கப்படுவீர்கள் என்றால் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை உயர்த்தி வைப்பார். உங்க பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார். நீங்க கடந்து செல்லாத இடங்களுக்கு உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் நிறுத்தி அழகு பார்ப்பார். ஆனா நிபந்தனை, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு சத்தத்துக்கு எப்படியா உண்மையாக செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நம்ம பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு உயர்வை எதிர்நோக்கி இருக்கிற தேவ பிள்ளையே, நம்ம பிள்ளைக்கு நம்ம வேலை செய்ததை விட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற பெற்றோரே, எல்லா திருச்சபைகளை காட்டிலும் என் சபையை உன்னத நிலையில் கொண்டு வருவார் என்ற ஒரு உணர்வுள்ள சபையே, ஆனால் அவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை உண்மையாக கட்டளைகளை கை கொண்டால், உண்மையாய் அவரை தேடினால், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பல நேரத்தில் வீட்டில் சாப்பாட்டுக்கு குறை வருது தெரியுமா? சில நேரத்தில் நம்ம செய்கிற தொழிலில் ஒரு அபிவிருத்தி இல்லை தெரியுமா? சில நேரங்களில் கடன் தான் என்று நம்முடைய வாழ்க்கையில லாபம் அல்ல நஷ்ட கச்சோடம் என்ற நிலையிலே வருகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம இந்த 1ஆம் வசனத்தை கை கொள்ளவில்லை. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்ற பிரமாணம் தேவ கட்டளை. இன்று நான் உனக்கு விதிக்கிற என் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவர் உங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். 4ஆவதாக சங்கீதம் 37 வசனம் 34, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். 4, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் உயர்த்த விரும்புகிறேன், ஆனா நீ எனக்கு காத்திருக்க வேண்டும்.
நீங்கள் ஒருவேளை இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு பிரயாணிக்க விமானத்தில் போக வேண்டும் என்றால் 3 மணி நேரத்துக்கு முன்ன போய் எங்க காத்திருக்கணும்? விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டும். உங்களுடைய செக்கிங், உங்களுடைய இமிகிரேஷன், உங்களுடைய எல்லா வெரிஃபிகேஷன், உங்க சரீரம் முழுவதும் ஸ்கேன் ஆக்குவதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய நேரம் 3 மணி நேரம். நீங்கள் இங்கிருந்து ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும் பொழுது யாருமே 5 நிமிஷத்துக்கு முன்ன போவது கிடையாது. 1/2 மணி நேரத்துக்கு முன்பே, 1 மணி நேரத்துக்கு முன்பே நம்ம டிராபிக் எங்கேயாவது ஜாம் ஆயிரும்னு சொல்லி போய் காத்து கிடப்பது வழக்கம். ஆனால் கர்த்தர் கேட்கிறார், இந்த ஆண்டின் 8 மாதத்தை முடிக்க போகிறோம். எத்தனை நாள் ஆலயத்தில் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறோம்? எத்தனை நேரம் வேதத்தை வாசிக்க தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம்? எவ்வளவு நேரம் ஜெபிப்பதற்கு நேரத்தை காத்து ஆண்டவர் சமூகத்திலே கிடக்கிறோம்? சங்கீதக்காரன் 37ஆம் சங்கீதத்தின் 34ஆம் வசனத்துல அவர் சொல்ல, கர்த்தருக்கு காத்திருந்தேன். வேதம் சொல்லு, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, புது பலன் அடைந்து செட்டைகளை அடைத்து உயர பறப்பாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது கர்த்தர் சொல்லுங்க, நான் உன்னை உயர்த்த விரும்புகிறேன். நான் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மெரிட்ல கொண்டு வைக்க விரும்புகிறேன். ஆனா நீ என்ன செய்யணும்? நீ கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் பைபிளும் கையும், ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஜெபமும் உபவாசமும், ரட்சிக்கப்பட்ட காலத்தில் சபையும் வீடும் என்கிற கம்யூனிகேஷன் இருந்த நாணத்தில் இது ஒன்னும் இல்லாம ஒரு விசுவாசி உங்ககிட்ட கேட்க சொல்ல, எப்படி இருக்கு? ஏதோ இருக்கிறேன். நிலைமை எங்கே மாறிட்டு? இது வாயில வருவதற்கு காரணம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய இடத்துல, காத்திருக்க வேண்டியவர் இடத்துல காத்திருக்கவில்லை. ஆண்டவர் உணர்த்துகிறார், மகனே எழுந்து நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் வழிகளை எல்லாம் அப்பொழுது என்ன செய்வாரு? காத்துக் கொள்ளுகிறவர். நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றார், நீ உங்களை பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு கோலும் தடியுமாய் புறப்பட்டவன இரு பரிவாரங்களோடு திரும்பி வர செய்த யாக்கோபினுடைய தெய்வமாகும் நம்முடைய தேவன். தான் போகிற பிரயாணம் எங்கே என்று தெரியாமல் புறப்பட்டு போன ஆபிரகாமினுடைய வாழ்வு விசுவாசிகளுக்கெல்லாம் அவனை தகப்பனாக ஆண்டவர் மாற்றினார். அதனால் சபையோடு விசுவாச குடும்பங்களோடு கர்த்தர் சொல்றாரு, காத்திருங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். 5வதாக தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16 சில வசனங்களை வாசிப்போமே. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பாரா என்றான். பக்கத்துல கையை பிடிச்சு, இடைவிடாமல் ஆராதனை. சண்டைக்காரங்க யாரும் இல்லையே, சோதரம். இடைவிடாமல் ஆராதனை. 5வதாக சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, எங்க ஆராதனை இருக்கிறதோ அது எந்த சிங்க கெவியானாலும் அங்கே உங்களை பாதுகாக்க ஒரு தூதன் ஒருவர் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு காலையில அடிமையாய் பிடித்து போன இருவரில் ஒருவனாகும் இந்த தானியேலுடைய லைஃப் ஹிஸ்டரி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். ராஜா கட்டளை பிறப்பித்து ராஜா இந்த தானியேலை சிங்க கெவியில கொண்டு போட்டிருக்கிறாரு. ராத்திரில அவர் பாடல, ராத்திரியில் அவர் தூங்கல, காலையில அந்த சிங்க கெவிக்கு போய் எப்படி நிற்கிறானா, துக்க வீட்டுக்கு போற மாதிரி துக்கம் விசாரிப்பதற்காய் போகும் பொழுது 16ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 16ஆம் வசனம்.
ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் மேல் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு மட்டும் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு ராஜா அடுத்த வசனத்தை கூடி வாசிங்க சிஸ்டர். எல்லாம் அங்கதான் கவனிக்கணும். ராஜா கெபியில் கிட்ட வந்த பின்பு எல்லாரும் கவனிக்கணும். உயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய அதற்கு தானியேல் என்ன சொல்றான்னு பாருங்க. அல்லேலூயா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை எனக்கு வேண்டி அனுப்பி, கரங்களை தட்டி. இன்னைக்கு காலையில சபைக்கு நான் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் உண்மையாக வீட்டிலையும் தனிப்பட்ட முறையிலையும் குடும்பத்திலையும் சபையில உண்மையா ஆராதிச்சா உங்களுக்காக வைக்கிற எந்த சிங்கக்கெணியாக இருந்தாலும் அது உங்களை எந்த நிலையிலும் சேதப்படுத்தாது. விசுவாசிகளுக்கு ஒரு தவறான எண்ணம் என்ன தெரியுமா? யாரோ எங்களுக்கு ஏதோ வச்சிட்டாங்க, அவனுக்கே வாழ்க்கைக்கு பிழைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் உங்களுக்கு போய் ஒரு மந்திரவாதியை கொண்டு ஒரு 1000 ரூபா 10,000 ரூபா முடக்கி உங்களுக்கு ஏதாவது வைக்கணும்னு அவனுக்கு எந்த விதமும் இல்லை. நீ ஒழுங்கா ஆராதிக்கல, ஒழுங்கா கத்துற தேடல, நீ பக்கத்து வீட்டுக்காரனை பழிச்சாராத. உண்மைதானே? சரீரம் இருக்கும் வரையும் சரீரத்தில் பலவீனம் வரும். யாரோ ஒருவன் இதை செய்துதான் நமக்கு பலவீனம். அப்படின்னா உலகத்தில் எல்லாரையும் கொண்டு போடலாமே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆதலால் ஆராதிக்கிறவனுக்கு தேவன் செய்கிற ஒரு காரியமாகும். சிங்கத்துக்குள்ள வாயை கட்டுவார். அவன் ஒரு நல்ல மெரிட்டான ஒரு வார்த்தை சொன்னான். ராஜாவே நீர் வாழ்க. எங்க கொண்டு போட்டிருக்கான் ராஜா? சிங்கத்துக்குள்ள கொண்டு போட்டிருக்கான். அந்த சிங்கம் காலையில பலருடைய நினைவு எப்படின்னா, இவனுடைய ஒரு எலும்பு துண்டு கூட கிடைக்காது. உலகத்தில் உங்களை இல்லாமலாக்க பல சிங்கக்கவிகள் உங்களுக்கு எதிராய் எழும்பும் பொழுது, இன்னைக்கு காலையில பகிரங்கமா நின்று சொல்லுகிறேன், ராஜன் பாஸ்டுக்கு இந்த ஊர்ல யாரும் சொந்தக்காரங்க இல்ல, ஆனால் இந்த ராஜன் பாஸ்ட் இவ்வளவாக இந்த ஊர்ல ஷைன் பண்ணதுக்கு, எல்லா காரியத்துல எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்து, அடிக்க வேண்டிய இடத்துல அடித்து நிமிர்த்தியாய் நிற்பதற்கு ஒரு காரணம், சிங்கக்கவியில ஒருவனை பாதுகாத்த ஒரு கர்த்தர் இந்த ராஜன் பாஸ்ட் கூட இருக்கிறாரு. ஆனால் ராஜன் பாஸ்டுக்கு எந்த பிரச்சனை குறித்து எதை குறித்து கவலை இல்லை, பயம் இல்லை. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆதலால் சபையை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ இடைவிடாமல் ஆராதிப்பாயானால், நீ இடைவிடாமல் கர்த்தரை தொழுது கொள்வாயானால், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு தேவன் சிங்கத்தின் வாயை அடைக்க முடியுமா? உலகத்தில் உள்ள எல்லா வாயையும் அடைக்க கர்த்தரால முடியும். ஆண்டவரிடத்தில் கேட்போமா, ஆண்டவரே நான் ஆராதனைக்கு வருகிறேன், தேவனை தொழுது கொள்கிறேன், நான் உண்மையா இந்த இடத்துல ஆராதிக்கிறேனா, உண்மையாய் உம்மை சேவிக்கிறேனா, உண்மையா இந்த இடத்துல உம்மை நான் இந்த இடத்துல காண்கிறேனா, உம்முடைய அந்த ஆராதனை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய அபிஷேகத்தை நான் உணர்கிறேனா என்று சோதித்தறிய வேண்டும். அடுத்தபடியாக தானியேலின் புஸ்தகத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் 6:10. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க
அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக கரங்களை தட்டி கர்த்தர் இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்ல, நான் உங்களை உயர்த்துகிற ஆண்டவர், நான் உங்களை உயர்த்துகிறேன். எப்பவும் நீங்க நினைக்காதீங்க நம்ம வாழ்வு என்னைக்கு பஞ்சப்பாட்டா இருக்கும்னு நினைக்காதீங்க. என்னைக்கும் நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்னு சொல்லி கனவு காணாதீங்க. என்னைக்கும் இந்த தரித்திரம் நம்ம வீட்டில் இருக்கும்னு நினைக்காதீங்க. உங்க தரித்திரத்தை மாற்றுவதற்கு ஒருவர் உங்க கூட பயணிக்கிறார். உங்கள் பலவீனத்திலே உங்களோடு சஞ்சரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ராஜா பத்திரத்தில் கையெழுத்திட்டும் இந்த தெய்வத்தை அல்லாமல் வேறொரு தெய்வத்தை ஆராதிக்க கூடாது என்று அந்த பொற்சிலையை உருவாக்கினது தெரிந்தும் எருசலேமுக்கு நேராக பலகணின சன்னல்னு அர்த்தம். என்னது? ஜன்னல் வழியாக 3 முறை. இந்த ஜெபம் ஒரு தாவீதுக்கும் பொருந்தும். அந்தி சந்தி மத்தியானம் ஒரு நேரத்தில் ஜெபம் பண்ணதே பாஸ்டர் முடியாது பாஸ்டர். நீங்க என்னைக்கு பேர வாசிங்க, நான் இப்படிதான் இருப்பேன், நான் வரமாட்டேன். நீர் உமக்குள்ள வேலை செய்யும், ஏன் வேலையை செய்ய மாட்டேன். ஆசீர்வாதம் வராது, நன்மை வராது. நிறைஞ்ச இடத்துல சொல்லுகிறேன், பாஸ்டம்மாவுடைய கற்பத்தில் இருக்கும் பொழுது அது இரட்டை குழந்தை என்று எங்களுக்கு தெரியாது, அது ஒரு குழந்தைன்னு தெரியாது. ஆனா அதுக்குள்ள ஒரு உயிர் வளருகிறது தெரியும். அன்னைக்கு ஒரு உடன்படிக்கை ஆண்டவரோடு 2 பேரும் செய்தோம். ஆண்டவரை இவர்களுக்கு ஒரு தகுதியான கல்வியை கொடுக்க வேண்டும். அதுக்கு இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரமும் இன்னைக்கு இருக்கிற ஒரு சோல்ஸும் அன்னைக்கு இல்லை. ஆனா விசுவாசத்தை கர்த்தரிடத்திலே வைத்தோம். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கோல்டு மெடல் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒரு கோல்டு மெடல் உங்க பிள்ளைக்கு கொடுக்க விரும்புகிறார். பிள்ளைக்கு கோல்டு மெடல் வேணுமா? பிள்ளைய உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்க அழகு பார்க்கணுமா? வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். 3 முறை சமயம் கிடைச்ச எப்பனாலும் ஜெபம் பண்ண உங்களை பயிற்றுவித்து பாருங்கள். தானியேல அந்த தேசத்தினுடைய கவர்னர் ஜெனரலாக என் ராஜாதி ராஜா ஒரு அடிமையாய் விட்டு போட்டவன ஆண்டவர் உயர்த்துவதற்கு பின்பலம் the prayer. ஜெபம். ஆண்டின் 8 மாதத்தை முடித்து விட்டோம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தின் குவாலிட்டி எங்க இருக்கிறது? குடும்ப ஜெபத்தின் குவாலிட்டி எங்க இருக்கு? ஆராதனைக்கு வர சொல்ல ஜெபம் எங்க இருக்கு? இந்த திருச்சபை உங்களுக்கு ஒரு பெரிய மாடல் திருச்சபை, ஒரு ஜெபிக்கிற சபை, ஜெபத்தில் அநேகத்தை பிடித்து வாங்கின சபை, உங்கள் நிலைமைக்கு மாற்றத்தை கொண்டு வந்த திருச்சபை, தேசத்துக்கு மாற்றத்தை கொண்டு வந்த திருச்சபை, அநேகரால் அங்கீகரிக்கப்பட்ட திருச்சபை. ஆனா நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அன்னைக்கு காலையிலே இருட்டோடு எழுந்திருந்து ஜாமக்காரனை போல ஜாமத்தில் எழுந்து ஜெபிக்கிற, மத்தியானத்தில் ஜெபிக்கிற, தேவாலயத்தினுடைய அந்த சாவியை வாங்கி தேவ பாதத்தில் காத்து கிடக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களை தானியேலே சபைக்கு தேவை. சபையே, நீ இன்றைக்கு மௌனமாயிருந்தால் யூதனுக்கு ரட்சிப்பு வேற இடத்திலிருந்து வரும். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த உங்களுக்கு கரிசனை இல்லையா? உங்க கணவனை குறித்து உங்களுக்கு ஒரு கரிசனை இல்லையா? உங்க மனைவியை குறித்து உங்களுக்கு கரிசனை இல்லையா? திருச்சபையில விசுவாசத்துல வளராதபடிக்கு ஜனங்களை பின்னாக இழுத்து செல்கிற அதுக்கு உங்களுக்கு கரிசனை இல்லையா? அதற்காய் ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். தானியேல் தன் வாழ்வில் தான் கண்ட ஒரு காரியம், அவன் பத்திரத்தில் ராஜா முத்திரையில சைன் பண்ணினதை அறிந்தும் அவன் எருசலேமை நோக்கி 3 முறை ஜெபம் பண்ணினான். ரிசல்ட், கவர்னர் ஜெனரலாக ஆண்டவர் அவனை அழகு பார்த்தார். எந்த அட்வைஸும் ராஜா ஆத்துதான் கேட்பாரு,
தானியேலுக்கிட்ட கேட்கத்தக்க விதத்தில் அவனை புத்திமானாக மாற்றினார். உங்க பிள்ளைகளையும் உங்களையும் ஆண்டவர் அந்த நிலையிலே காண ஆண்டவர் விரும்புகிறார். இது சும்மா இல்ல, இது மேஜிக் ஷோ இல்ல, இது உண்மை சம்பவம் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனம் 10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி. ஆனா அந்த பைபிள் என்ன படிப்பிச்சிச்சு? என்னுடைய சிறு வயது முதல் நான் போன திருச்சபை எனக்கு படிப்பிச்சிச்சு, தசமபாகம் கொடுக்கணும். தசமபாகத்தினுடைய பழைய ஏற்பாட்டின் நிலைமை என்ன தெரியுமா? 10 ரூபாய்க்கு வேலை செய்தா 1 ரூபாய் யாருக்கு? நீங்க 10,000 ரூபாய்க்கு வேலை செய்யணும், எத்தனை ரூபா? 1000 ரூபாய் கர்த்தருக்குரியது. அந்த 1000 ரூபாய் யாருக்குரியதுன்னு பைபிள் சொல்லுது? அது கர்த்தருக்குரியது. நம்முடைய திருச்சபைக்கு 26 வருடத்தின் பாரம்பரியம். எத்தனை வருஷம்? இந்த பில்டிங் ஆன பின்பு இந்த பாரம்பரியம் என்பது 26 வருஷம். மனசாட்சியோடு உங்ககிட்ட ஒரு கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களுடைய உழைப்பில் 10இல் 1 எத்தனை பேர் நீங்கள் போகிற திருச்சபைக்கு கொடுக்கிறீர்கள்? ஒருவேளை எங்க பாஸ்டர் இப்படி எல்லாம் பிரசங்கிக்க மாட்டாரே. எங்க பாஸ்டருக்கு ஆண்டவர் கொடுத்த வசனத்தில் அவர் பிரசங்கிக்கிறார். ஒருபோதும் காணிக்கைக்கு நேராக என்னுடைய பிரசங்கத்தை கொண்டு போவதில்லை. உங்களை வலுக்கட்டாயமாக இதை செய்யுங்கள் என்று சொல்லுவதில்லை. இந்த நல்ல காலையிலே நான் இந்த ஊர்ல தேவ சமூகத்தில் வர சொல்ல என்னுடைய நிலைமையிலிருந்து எத்தனையோ மடங்கு கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். நான் யாருக்கிட்ட எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி யாரிடத்திலும் செய்தது கேட்டது கிடையாது. எனக்குள்ள ஒரு பெரிய பவர் இருக்கிறது. எனக்கு ஒரு ஜெப பவர் இருக்கிறது. ஆதலால் சபையோடு விசுவாச குடும்பங்களோடு கர்த்தர் சொல்றாரு, நீ எங்கெல்லாம் என்னென்ன காரியத்திற்காக நீ வண்டியில போக சொல்ல, நீ தனிப்பட்ட முறை சொல்ல, பாத்திரம் கழுக சொல்ல கூட உங்களால ஜெபம் பண்ண முடியும். ஜெபம் பண்ணி பாருங்க. அதுக்கு பின்னால வருகிற ரகசியம் பெரிது 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 என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க. உண்மையாக நீங்க இந்த சபையை நேசிச்சீங்கன்னா இந்த சபையினுடைய வரலாறு இப்படி இருக்காது. இந்த சபையினுடைய ஸ்ட்ராட்டஜி இது அல்ல. உண்மையாய் சபையை நேசித்து பாருங்கள், ஊழியத்தை நேசித்து பாருங்கள். கர்த்தருக்கு கொடுப்பதற்கு உங்க பிள்ளைகளை பயிற்றுவீங்கள். என்கிட்ட ஒரு சார் கேட்டாரு, நீங்க பைபிள் காலேஜ் முதல்ல நீங்க தசமபாகம் கொடுத்தேன்னு பல பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன், ஒரு 50 லட்சம் ரூபாய் வந்தா நீங்க தசமபாகம் கொடுப்பீங்களான்னு கேட்டாரு. சிரிச்ச முகத்தோடு சொன்ன, இன்னைக்கு எப்படி கொடுக்கிறேனோ அன்றைக்கும் அப்படி கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கிறதா? அப்படி நீங்கள் ஆண்டவருக்கு என்று கொடுத்தால் பைபிள் சொல்லுது, அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவர்களை உயர்த்துவேன், அவர்களை கனப்படுத்துவேன். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி உங்களிடத்திலிருந்து இந்த காலையில் விடைபெறுகிறேன். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பக்கத்தில் கைப்பிடிச்சு கூட கொடுக்கப்படும். என்னது? கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்றாரு, முதலாவது எங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டின் 8 மாதத்தில்
நம்ம கூட இருந்தவங்க, நேசித்தவங்க, அன்பு செலுத்தினவங்க இந்த உலகத்தில் இல்லை தெரியுமா? அநேக குடும்பங்கள் பிரிஞ்சு போயிட்டு தெரியுமா? அநேகர் வாழ்வில் அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க தெரியுமா? உங்களை ஒரு அட்ரஸ் உள்ளவனாக இந்த ஊர்ல வச்சிருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, உன் கணவனுக்கு முன்ன, மனைவிக்கு முன்ன, உன் பிள்ளைகளுக்கு முன்ன நீ எழுந்து ஆண்டவர் முகத்தை பார்த்தா இவைகள் எல்லாம், என்னதெல்லாம்? இவைகள் எல்லாம் கூட எப்படி கூட கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அதில் இன்னைக்கு காலையில சபையோடு, விசுவாச குடும்பங்களோடு பரிசுத்த ஆவியானவர் சொன்னா அவனை உயர்த்துவேன். நீ இப்போது இருக்கிறதை காட்டில 1000 மடங்கு உன்னை நான் உயர்த்துவேன். உன் நிலைமைக்கு மாற்றம் வரப்போகிறது, உன்னுடைய அட்ரஸுக்கு மாற்றம் வரப்போகிறது. ஆனால் நீ தேவனுடைய பாதத்தில் 8 காரியத்தை நீ சரியான நிலையில் கடைபிடித்தால் இந்த உயர்வுக்கு நீங்களும் நானும் பாத்திரவான். 1, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். 2, கர்த்தருக்கு முன்பதாக அடங்கியிருங்க. 3, கர்த்தருக்கு முன்பதாக கீழ்ப்படியுங்கள். 4, கர்த்தருக்கு முன்பதாக காத்திருங்கள். 5, கர்த்தருக்கு முன்பதாக ஆராதிக்க பழகிக் கொள்ளுங்கள். 6, ஜெபம் பண்ணுங்கள். 6, ஜெபம் பண்ணுங்கள். 7, கர்த்தருக்கு என்று கொடுக்கிற காரியத்தில் முன்ன நில்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 8, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவன் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதித்து, கனப்படுத்தி, மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பார் என்று மனமாற உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், அல்லேலூயா. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, வார்த்தையினாலே எங்களோடு இடைபெற்றி அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி உமக்காய் வாழ்ந்திருக்க கிருபை தாரும். துதிகன மகிமையாம் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நாம் கேட்டுக்கொண்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயந்த கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா.